Hi everyone. Yes, பசங்களா. So welcome to Vedantu channel மக்களே. பசங்களா. Everyone, so second chapter ஓட revision start ஆகுது. So இந்த கிளாஸுக்கு அப்புறம் we are going to start our third chapter. So fine பசங்களா. So everywhere எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? Yes. லோகேஸ்வரி. Yes. Good evening. Why late? It is not 8:30 தானே? ஒரு 7 minutes லேட் ஆயிடுச்சு பசங்களா, மன்னிச்சிருங்க. சரிங்களா? எஸ், அந்த 7 minutes நம்ம டாலி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பசங்களா? எஸ், வெனஸ்டே 10th லைவ், இன்னைக்கு 10th லைவ் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு பசங்களா. ஓகே ஹரிஷ். எஸ், குட் பசங்களா. ஸோ எல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் சாப்டர் இது வரைக்கும் எல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே மேம், நான் கண்டினியூஸாக உங்க லைவ் பார்த்துருக்கேன். ஸோ செகண்ட் சாப்டர் ஓரளவுக்கு தரவு பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் ரிவிஷன். எஸ் பசங்களா. ஸோ எல்லாம் கண்டினியூஸாக பார்த்துருக்கீங்க. இல்லை மேம், இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போதான் இந்த கொஷின்ஸ் பார்த்தா நான் செகண்ட் சாப்டர் கற்றுக்க போகிறேன். ஸோ அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்திட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு கொஷின்ஸை நான் உங்களுக்கு மைன்யூட்டாக சொல்லணுமா இல்லை ஃபர்ஸ்ட்டாக சொல்லணுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ், ஓகே. சாரி பசங்களா, லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு we will start it. ஓகேவா பசங்களா? எஸ், நியூவா. சரி, எல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா பசங்களா? உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. ஓகேவா? எஸ்பெஷலி வென் யூ ஆர் பயாலஜி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? குரூப் 1 ஸ்டூடெண்டாக இருக்கேன்னா உங்களுக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும். நான் 12th அப்புறம் டாக்டர் தான் ஆக போகிறேன், நான் அதில் ஸ்டடியாக இருக்கேன். ஆனால் பப்ளிக்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீட்டையும் அட் அ டைமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, என்னால் முடியாது மேம். ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங், ரைட்டா? ஆமாம். ஆனால் இப்போ 1 year நான் கேப் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு வருஷம் நான் லேட்டாக போயிடுவேன். என்னோட சேமா இருக்கிறவங்களோட நான் ஒரு வருஷம் தள்ளி போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ அந்த ட்ராப் இயர் நான் எடுக்கட்டா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் உனக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க டவுட்ஸா நம்மளோட யாழ் சார் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான வென்யூ பார்த்தீங்கன்னா 27th May, அதாவது நாளைக்கு கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. ஸோ கோயம்புத்தூர் பசங்க இங்க இருக்கீங்க ஓகே அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணலாம். எங்க நடக்க போகுதுன்னா நம்மளோட VLC சென்டர்ல தான் நடக்க போகுது. ஸோ யூ கேன் கோ அண்ட் அட்டென்ட். அது மாதிரியே 29th May பார்த்தீங்கன்னா மதுரையில ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ இதுல கோயம்புத்தூர் பசங்க இருக்கீங்களா? ஸோ இருக்கேங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா பசங்களா? ஸோ ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்க் எங்க இருக்கு? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஃபெசிலிட்டேஷன் ஈவெண்ட் தான். ஆனாலும் இந்த ஒரு ஆசிலேஷன் நம்மள படிக்கவே விடாது. ஓகேவா? 12th பாதி வரைக்கும் படிச்சிருவோம், பாதிக்கு மேல ஆசிலேஷன்ல தான் இருப்போம். அந்த ஒரு ஆசிலேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன ஆக போறோம் அப்படிங்கிற தாட் நம்மள படிக்கவே விடாது. ஸோ உனக்கு அந்த டவுட்ஸ் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு போங்க. சரியாடா பசங்களா? ஓகே. ஸோ நம்மளோட வேதாந்தூர்ல பெய்ட் செக்ஷன்ஸ் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதில் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 12th பெய்ட் செக்ஷன்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா we have 500+ classes and கிளாஸ்க்கான டவுட் சால்விங் நடக்கும். சும்மா கிடையாது. ஐ கேன் அன்மியூட் யூ. நீங்க பேசலாம், பேசி உன்னோட டவுட்ஸை நீங்க லாஸ்ட்ல என்கிட்ட லெட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா மேக்ஸ்ல நிறைய சில்லி டவுட்ஸ் வரும், கிளாஸ் முன்னாடி கேட்க முடியலனாலும் லாஸ்ட்ல நீங்க என்கிட்ட கேட்டு போகலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. சரியா பசங்களா? அண்ட் வி ஹாவ் ஆன்லைன் டெஸ்ட், நிறைய டெஸ்ட் இருக்கு. இப்போ வரைக்குமே நம்மளோட பெய்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி 100+ கிளாஸ் அசைன்மெண்ட்ஸ் இருக்க போகுது. அண்ட் ப்ரீவியஸ் ஏதாவது கிளாஸ் விட்டு கூட முன்னாடி பார்த்துக்கலாம். வி-பட்டிங்கிற ஃபீச்சர்ஸ் வச்சு நம்மளுக்கு ஜெய் நோட்ஸ் அண்ட் நீட்டோட நோட்ஸையுமே நம்ம பார்த்துக்க முடியும். புக்ஸாக இருக்கட்டும், சம் ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ரீயாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் 3,999 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா நம்மளோட? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ நீட் அ ஃபயர் எமோஜி. ஒரு ஃபயர் இருக்கணும். ஓகேவா? நம்ம படிக்கிறோம், நம்ம சென்டம் வாங்கணும், நம்மளோட வர எல்லா எக்ஸாம்ஸ்லையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும் வித்தவுட் கேர். ஓகேவா? ரொம்ப கேர் எடுத்து முடியெல்லாம் கொட்டி போய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணுமா என்ன? ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம் பசங்களா? எஸ். ஸோ ஒரு ஃபயர் எமோஜியை போட்டுட்டு பார்க்கலாம். நம்ம ஜாலியாக படிப்போம். ரைட்? ஓகே. எஸ், முக்கியமான கவலை நம்மளுக்கு முடி கொட்டல் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஓகே. எஸ். ஸோ எல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடு. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பசங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? எப்பயுமே நம்ம மேக்ஸ்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா z is equal to x plus iy-ன்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ x plus iy-னா எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சேன்?
ஐன்ற ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபைண்ட் தி ரியல் பார்ட் ஆஃப் 1/z. இந்த RE 1/z இதுக்கு என்ன மேம் அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, REனா ரியல் பார்ட். ரியல் பார்ட் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். ஐ இல்லாம வரவங்க யாரு பேரு, ஐ இல்லாம வரது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஆனா இசட்டுக்கு கிடையாது, 1/zக்கு. சரியாடா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 1/z கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1/z கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சது மேம். ரைட்டா? ஸோ 1/z 1/z இருக்க வேண்டிய இடத்துல யூ ஹாவ் டு புட் x plus iy. ஓகேங்களா? சரிடா பசங்களா, நான் உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்றேன். irrational நம்பரா இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருக்கட்டும், டினாமினேட்டர்ல வரக்கூடாது. ஓகேவா? டினாமினேட்டர்ல இவன் வந்தா தப்பு. டிஷ்யூம் பண்ணி ஷூட் அவுட் பண்ணி அந்த எனிமியை நம்ம சாவடிச்சு ஆகணும். இட் இஸ் லைக் அ டெரரிஸ்ட். ஒரு டெரரிஸ்ட் நம்ம பவுண்டரிக்குள்ள வந்த மாதிரி. யூ ஷுடன்ட் அலோவ் இட். அப்படி அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க அதை என்ன பண்ணணும், கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் அப்படின்னா ஒரு புதுவிதமான வேலைலாம் கிடையாது. அவங்களோட ஆப்போசிட் சைன், இவங்களோட ஆப்போசிட் சைன். இது ஒரு பேரா இருக்கா, இந்த பேர்ல 2 டேர்ம் இருக்கு. எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு, எக்ஸ்ஒய்னு ஒரு ஐஒய்னு ஒரு டேர்ம் இருக்கு. இவனோட ஆப்போசிட் சைன், ஆப்போசிட் சைன் என்னது, எக்ஸ் மைனஸ் ஐஒய். சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் பார்க்க a plus bயும் இன்னொரு பக்கம் பார்க்க a minus bயும் இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா பசங்களா? பர்ஃபெக்ட்டா? ஸோ யூ நோ திஸ் ஆ? எஸ், சூப்பர். ஸோ 1 இன்ட்டு இவங்களை மேலே மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். டினாமினேட்டர், டினாமினேட்டருக்கு கஷ்டப்பட்டு இன்டூ பண்ணாத. இது a பிளஸ் பி, இது a மைனஸ் பி. இன்டூ பண்ணீங்கன்னா என்ன வரும் பசங்களா? வாட் வில் ஹேப்பன்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் தி ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போய்க்கன்னா ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ ஐ ஸ்கொயர் வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரியாடா? இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், இவன் 1/z கேட்கல, அவங்க கேட்டிருக்கிறது ரியல் பார்ட் ஆஃப் 1/z. ஸோ இதுல ரியல் பார்ட்னா ஐயோட கோஃபிஷியன்ட் இல்லாதவங்க. சரியா? ஐயோட கோஃபிஷியன்ட் இல்லாதவங்க யாரு? யா பசங்களா? ஃபடாஃபட். ஐ கோஃபிஷியன்ட்டே இல்ல பசங்களா. வாட் இஸ் இட்? ஐ கோஃபிஷியன்ட் இல்லாதவங்க எத்தனை பேர்? அப்ப யார் மேம் ஐ இல்லாம இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் இருக்காங்க. அவங்களோட டினாமினேட்டர் இருக்கு. டினாமினேட்டர் 2 பேத்துக்கும் காமன். அப்போ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளவுதான் ஆன்சர். ப்ராப்பரா வந்துருச்சா? எஸ், குட் பசங்களா. யாரெல்லாம் கூட மேட்ச் அப் பண்ணி போட்டு எழுதிக்கையோ சூப்பர். நீ எல்லாம் செகண்ட் சாப்டர்ல ஓரளவுக்கு தரவா இருக்கீங்க எவ்ரிவன். எஸ். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். கரெக்டா எல்லாருமே? ஸோ இட் இஸ் a 2 mark question. ஸோ இட் இஸ் asking this public question. இந்த வருஷம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் 3 mark question. ரைட்? நெக்ஸ்ட் we are stepping into 3 mark question. சரிங்களா? இத பார்க்க எப்படி இருக்கு, என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. ரைட்? என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா மாடுலஸ் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் given? we have a modulus. ஓகே, இது என்னமோ பண்ணிக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தா மேம் இங்க ஒரு மாடுலஸ் தான் இருக்கு, ஆனா பவுண்டரி பாயிண்ட்ஸ் இருக்கு மேம். Can you see the boundary points? 8க்கும் 12க்கும் நடுவுல இருக்கிற பவுண்டரி பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். பவுண்டரி பாயிண்ட்னால என்ன அர்த்தம் அப்படின்னா they have given the maximum and the minimum point. ரைட்டா? மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது மாடுலஸ்க்கும் மேக்ஸிமம் மினிமம்க்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்குறேன். அவன் என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்கானோ அந்த நம்பர் எடுத்துக்கோ. z plus 6 plus 8i. ஓகேவா? இப்போ இதுல யார் கொடுத்துருக்காங்க, யார் உனக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் இந்த இசட்டோட மாடுலஸ் தனியா கொடுத்துருக்காங்க. இந்த இசட்டோட மாடுலஸ் தனியா கொடுத்துருக்காங்க. இது போக இப்ப யார் உன் கைக்கு இருக்கா? ரைட்டா பசங்களா? நீங்க அப்ப செக் பண்ண வேண்டியது என்னது, நம்ம கிட்ட இசட்னு ஒரு ஆள் இருக்கு, பட் இசட் இல்லாம இன்னும் யார் யார் இருக்காங்க? கேன் யூ சி ஹூ இஸ் தேர்? இந்த பிராக்கெட்ல இசட் தவிர வேற யாராவது இருக்காங்களா? சே எஸ் ஆர் நோ. இதுவும் உங்களுக்கு தெரியுமா? குட். ஸோ இசட் தாண்டி வேற யாராவது இருக்காங்களா? எஸ் இருக்காங்க மேம். 6 plus 8i. ஸோ 6 plus 8i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். கரெக்டா? அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குன்னு ஒரு மாடுலஸ் இருக்கும். கரெக்டா பசங்களா? ஆமா ரைட்? ஸோ அவங்கள வச்சுதான் இப்ப ப்ராபபிலிட்டி. ரைட்டா? ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, அப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 2 பேத்துக்கும் பிளஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேத்தோட பவுண்டரி பாயிண்ட். ஓகேவா? அப்போ z1 plus z2 ஓட பவுண்டரி பாயிண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தனித்தனி பவுண்டரி பாயிண்ட்ஸ், தனித்தனியா ஆட் பண்ண பவுண்டரி பாயிண்ட்ஸ் அண்ட் தனித்தனியா சப்ராக்ட் பண்ணதோட பவுண்டரி பாயிண்ட்ஸ்.
சரியாடா? அப்ப இவனுக்கும் நடுவுல தான் இருக்கும். ஓகே, ரெண்டு நம்பர்ஸோட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணா தனித்தனியா ஆட் பண்ணும், தனித்தனியா சப்ராக்ட் பண்ணும். தட்ஸ் இட். ஓகேவா? இப்போ இவனோட வேல்யூ உனக்கு தெரியும், மாட் இசட்டோட வேல்யூ 2. இப்போ இவங்களோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறீங்க. வாட் இஸ் மாட் 6 + 8i? மாட் எப்படி கண்டுபிடிப்பீங்க பசங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா பசங்க? இது ஒரு ப்ராப்பர்ட்டி சம். ஓகேவா பசங்களா? இது ப்ராப்பர்ட்டி சம். இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்க சொல்றாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணி மாடுலஸ் எடுக்க சொல்ற வேல்யூ எதை விட கம்மியா இருக்கும்னா, ரெண்டு பேத்தி தனித்தனியா மாடுலஸ் எடுக்கிறத விட கம்மியாவும், ரெண்டு பேரும் தனித்தனி மாடுலஸை சப்ராக்ட் பண்றதை விட அதிகமாகவும் இருக்கும். ஆட் பண்றதை விட கம்மியாவும், சப்ராக்ட் பண்றதை விட அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்களோட மாடுலஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க. வாட் இஸ் திஸ் மாடுலஸ் வேல்யூ? 100. Good. So 6 square பண்ணும், real part square plus imaginary part square, real part square plus imaginary part square. இது தாண்டா formula. ஓகேங்களா? So square root of 6 square பண்ணா 36, 8 square பண்ணா 64. இவங்க ரெண்டு பேத்தி ஆட் பண்ணா 100. So that is 10. ஓகேவா? அப்போ ஒருத்தரோட வேல்யூ 2, இன்னொருத்தரோட வேல்யூ 10. சரிங்களா? So z plus 6 plus 8i. ரைட்டா? இது யாருக்கு நடுவில் இருக்குன்னு சொன்னா, ரெண்டு பேர்த்தோட தனித்தனி மாடுலஸ். ரெண்டு பேர்த்தோட தனித்தனி மாடுலஸை ஆட் பண்றதை விட கம்மியாகவும், அண்ட் ரெண்டு பேர்த்தோட தனித்தனி மாடுலஸை சப்ராக்ட் பண்றதை விட அதிகமாகவும் இருக்கும். ஓகேவா? இட் கேன் பி நெகட்டிவ். இது நெகட்டிவ்ல வரக்கூடாதுன்றதுக்காக திருப்பி ஒரு மாடுலஸ் சைன் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ என்னது 2, இதோட வேல்யூ என்னது 10. ஸோ விச் வில் பி 12. 2 + 10, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 2, 2 - 10. 2 - 10 நெகட்டிவ்ல வரும்ல, நெகட்டிவ்ல வராம இருக்கிறதுக்காக நான் ஒரு மாடுலஸ் போட்டுக்கிறேன். சரியாடா பசங்களா? நெகட்டிவ்ல வரக்கூடாது, ஸோ ஐம் புட்டிங் மாடுலஸ். ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நெகட்டிவ்ல வரக்கூடாது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ் 8. 8க்கு நீங்க எடுத்தீங்கன்னா 8 கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்ரிவன் சம் புரியுதா? ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட மாடுலஸ் இப்படி தான் இருக்கும். ரெண்டு பேர் தனித்தனி மாடுலஸை ப்ளஸ் பண்ணும், தனித்தனி மாடுலஸை சப்ராக்ட் பண்ணும். ரைட்டா? இந்த சம் ஒரு 3 மார்க்டா. எவ்ரிவன் ஓகே? எஸ். ஓகே பசங்களா, அண்டர்ஸ்டாண்ட்? யா, டன். Okay? Yes. புரியலையா? Yeah, Raj, you want me to explain one more time? Yes, formula எழுதணும் பசங்க. You need to write this formula. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுனா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? எஸ். டே பசங்களா, நான் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் லிசன் டு தி கிளாஸ். இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ஷோ பண்ண சொல்றதுல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. கேன் யூ see there are 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். இசட்ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 6 + 8ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷனை மாடுலஸ் பண்ண சொல்றாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷனை ஆட் பண்ணிட்டு மாடுலஸ் பண்ண சொல்றாங்க. அதை நான் யாருக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்றேன்னா, ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா மாடுலஸ் இருக்கு. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கா, ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி மாடுலஸ், அவங்களோட அடிஷன் அதுக்கும் அண்ட் அவங்க ரெண்டு பேர்த்தோட மாடுலஸோட சப்ராக்ஷன் அவங்களுக்கும் நடுவுல வரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அவங்க ரெண்டு பேரோட தனித்தனி அடிஷன், அவங்களோட அடிஷனுக்கும் அவங்களோட சப்ராக்ஷனுக்கும் நடுவுல தான் வரும். அவ்வளவுதான். ஓகே? ஓகே ரோஹன், சரிங்களா? எஸ். ஸோ பசங்களா, அதே மாதிரி தான் 5 மார்க்ஸ் சம். ஸோ கேன் யூ see this? What they are saying, if omega is not equal to 1, ஒமேகாவோட வேல்யூ 1 கிடையாது, பட் இட் இஸ் a cube root of unity. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன அர்த்தம் மேம்? யூனிட்டிக்கு கியூப் ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? யூனிட்டிக்கு கியூப் ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கியூப் ரூட் அப்படின்னா எத்தனை ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? ஓகேவா? ஸோ விச் இஸ் z³ is equal to 1. சரிங்களா? அப்போ இசட்டோட வேல்யூ என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1 வரும், ஒமேகா வரும், ஒமேகா ஸ்கொயர் வரும். 3 ரூட், ஒருத்தர் 1, இன்னொருத்தர் ஒமேகா, இன்னொருத்தர் ஒமேகா கியூப். இவங்க தான் இந்த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. சரிங்களா? 3 ரூட்ஸ் இருக்கு, இதுக்கு பேர் தான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் தி ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் z-1 the whole cube plus 8 is equal to 0 அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போ என்ன ஈக்குவேஷன்? z-1 the whole cube plus 8 is equal to 0. சரிடா பசங்களா, இப்போ ஒவ்வொருத்தரா கண்டுபிடிக்க போறோம்.
இதுக்கு ஷார்ட்கட் இருக்கா? எஸ், நான் சொல்ற பசங்களா என்னென்ன ஷார்ட்கட்னு. ஓகேங்களா பசங்களா? எவ்ரிவன் ஜஸ்ட் ஃபோக்கஸ். இப்போ இந்த இருக்க -8 இந்த சைடு கொண்டு போகணும், ரைட்? அப்போ z-1 தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு -8. இதுல கிளாரிட்டி இருக்கா எவ்ரிவன்? ஓகே ரோஹன், நான் வந்து அவங்கள அன்பிளாக் பண்ண சொல்றேன். சரியா? -8, ரைட்? நீங்க ஏதாவது பேசியிருப்பீங்க, தட்ஸ் வை ஹி பிளாக்ட் யூ, ரைட்? -8 கிளாரிட்டி இருக்காடா? சே எஸ் ஆர் நோ. ஐ வாண்ட் ஒன்லி எஸ் ஆர் நோ. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முடியும். யா எவ்ரிவன்? ஸோ இங்க இருக்க 8 இந்த சைடு வந்தா -8. எஸ், ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க? புரியலையா பசங்களா? we have to solve this. ஓகேவா? solve this equation. This is one equation. We have to solve this equation. Any equation நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. The equation given is z minus 1 cube. சரிங்களா? z minus 1 cube we have to solve that equation. சால்விங் எப்பயும் போல தான் பண்ணுவீங்க. ஆனா இங்க ஒரு செக் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. எப்பயும் போல சால்வ் பண்ற வேண்டியதுதான். சரியா? எஸ். ஸோ இப்போ என்னன்னா z மைனஸ் 1 தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு -8 இருக்கா? இந்த -8 நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா போலார் ஃபார்முக்கு மாத்தணும். ஓகேவா? -8ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எவ்ரிவன். ஸோ whenever you solving it, ஓகேவா? எதை நீங்க சால்வ் பண்ணாலும் சரி, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்முக்கு மாத்தி பழகணும்டா. சரியா பசங்களா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்முக்கு மாத்தணும்னா என்னென்ன தேவை? நம்மளுக்கு மாடுலஸ் தேவை, ஆர்குமெண்ட் தேவை. சரிங்களா எவ்ரிவன்? ஸோ z is equal to x plus iy ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா இதை போலார் ஃபார்ம்ல எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? z is equal to r into cos theta plus i sin theta. சரியா? இந்த மாதிரி ஃபார்மேட் வேணும். அப்போ யார் யார் நம்மளுக்கு தேவை வேணும்? r வேணும், தீட்டா வேணும். இவங்க ரெண்டு பேர் வேல்யூ இருந்தா போதும், ரைட்டா? ஸோ இந்த சம்மை நீ எப்பயும் போல சால்வ் பண்ற, அதாவது கியூப் ரூட் இல்லாம they have mentioned, ஓகேவா மேம், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு ஒருத்தங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா இதை நம்ம எப்பயும் போல சால்வ் பண்ணியிருப்போம். 8 காமனா எடுத்து -1 -1 மட்டும் போலார் ஃபார்முக்கு மாத்திருப்பீங்க. சரியா? அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எப்படி பண்ணோம்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வரணும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா அது அப்போ 1 தான் நீ போலார் ஃபார்ம்ல மாத்த போற, மற்றதான் அப்படி நம்பர்ஸா வச்சுக்க போறீங்க. அப்போ இதை 1 வர மாதிரி எப்படி எழுதுவீங்க? -8 into 1. சரியாடா பசங்களா? ஏன் நான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியை யூஸ் பண்ண போறேன். அப்போ 1க்கு கியூப் ரூட் வேணும். அப்போ மற்றதான் அப்படியே எழுதி வச்சுக்க போறேன். சரியா? அப்போ -8 அப்படியே வச்சுக்கோ. 1 மட்டும் போலார் ஃபார்முக்கு மாத்துங்க. எவ்ரிவன் 1 போலார் ஃபார்முக்கு மாத்தணும்னா எப்படி மாத்துவீங்க? ஸோ வாட் இஸ் இட்? z1 is equal to 1 plus 0i. இதுதானே 1. 1 plus 0i தானே 1. இவங்களோட மாடுலஸ் வேல்யூ. வாட் இஸ் தி மாடுலஸ் வேல்யூ? Modulus is equal to square root of real part square plus imaginary part square. Real part square na 1. 1 square plus 0 square. So answer என்னது 1. Modulus value என்னது 1. இப்போ argument கண்டுபிடிக்கலாமா? argumentக்கு என்ன பண்ணுவீங்க? இது வந்து first quadrant. இது எத்தனாவது quadrant? quadrant தெரிஞ்சுக்கணும். இது எத்தனாவது quadrant? நீங்க பாயிண்ட்ல எழுதுனீங்கன்னா 1,0 வரும். 1,0 lies in first quadrant. First quadrant அப்படின்னா தீட்டாவும் ஆல்பாவும் ஈக்குவல். ஓகே, ஸோ ஆல்பா வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ரியல் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இதுதான் ஃபார்முலா. சரியாடா? இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் இங்கே நம்மளுக்கு 0. ஓகே, அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0 by 1 தட் இஸ் 0. tan இன்வர்ஸ், tan எந்த ஆங்கிளுக்கு 0 கிடைக்குன்னா 0 ஆங்கிளுக்கு தான் கிடைக்கும். அப்போ ஆல்பா 0. சரி, அப்போ தீட்டாவோட வேல்யூ 0. தீட்டாவோட வேல்யூ என்னது 0, ரைட்டா? ஸோ இதுதான் ஆர்குமெண்ட். இப்போ இவங்களை போலார் ஃபார்முக்கு எழுத போகிறோம். எப்படி எழுதுவீங்க? z minus 1 the whole cube is equal to -8 into modulus value 1 into cos 0 plus i sin 0. சரியாடா பசங்களா? எவ்ரி ஒன் போலார் ஃபார்முக்கு மாத்தினது புரிஞ்சுதா? எஸ், யா? எஸ், ஓகே. ஆனா சி இப்போ வந்து நம்ம ஜென்ரலா ஸ்லோவா டீச் பண்ணுங்க. ஓகே ராஜேந்திர, எஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம்டா.
Tell us the basic properties for each exercises. நான் சொல்ற பசங்களா ஓகேவா ஒரே நிமிஷம் எவ்ரிவன் இப்படிதான் ஆர்குமெண்ட்டை கண்டுபிடிப்பீங்க சரிங்களா ஸோ இந்த ஆர்குமெண்ட்டை ஜென்ரலா சொல்லி ஆகணும் ஸோ ஜென்ரலா சொல்லும் போது 2k பைய ஆட் பண்ணிக்கணும் எப்பவுமே என்ன பண்ணுவீங்க ஜென்ரலா சொல்லும் போது ஒரு 2k பைய தீட்டா கூட ஆட் பண்ணிக்கணும் யூ ஹாவ் டு டேக் 2k பை டு தி ஆங்கிள் எப்பயுமே ஆட் பண்ணுவீங்க ஏன் எப்பயுமே ஆட் பண்ணணும் எனிவன் ஏன் எப்பயுமே ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி பிகாஸ் ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜீரோ ஆங்கிள்ங்கிறது இந்த லைனில் இருக்கு சரியா இந்த லைனில் இருக்க பாயிண்ட் ஓகேவா இப்போ இந்த லைனு டீட்டா வந்து 0 ஆங்கிள் வந்து 0 ரைட் இப்போ நான் இது ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் ஓகேவா இந்த பாயிண்ட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து விடுறேன் ரைட்டா இப்படி ஒரு ரவுண்டை நான் அடிச்சுட்டு வந்து விடும் போது அதே இடத்துல இருக்குமா இல்லை வேற இடத்துக்கு மாறிடுமா பசங்களா எவ்ரிவன் கொஞ்சம் தெளிவா சொல்ல ஒரு ரவுண்டை நான் அடிக்கிறேன் அப்படின்னா இட் ஸ்டேஸ் ஹியர் ரைட் திருப்பி இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறேன் இட் ஆல்சோ ஸ்டேஸ் ஹியர் ஸோ இப்படி எத்தனை ரவுண்டை நான் அடிச்சாலும் சரி அந்த பாயிண்ட் அதே இடத்துல தான் இருக்க போகுது அப்போ எல்லா ரவுண்டையுமே நீ ஜென்ரலா சொல்லி ஆகணும் ரவுண்ட் அப்படின்னா என்னது 360 டிகிரி 360 டிகிரி அப்படின்னா 2π ரைட் அப்போ எத்தனை 2π அடிச்சாலும் சரி எவ்வளோ ரவுண்ட் ஆஃப் 2π அடிச்சாலும் சரி யுவர் ஆன்சர் வில் பி சேம் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா ஆங்கிள்ஸ் கூடயும் 2k பைய ஆட் பண்றோம் ஜென்ரலா ஸோ நீ எவ்வளோ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து விட்டாலும் சரி உன்னோட ஆங்கிள் சேம் அதே இடத்துல தான் இருக்கும் ஸோ தட் வை வேர் ஆடிங் 2k பை அதனால தான் 2k பைய எல்லாத்துக்கூடயும் ஆட் பண்ணி சொல்றோம் சரியாடா பசங்களா ஓகே இப்போ கேக் என்னென்ன வேல்யூ கொடுப்பீங்க 0 1 2 இவங்க 3 பேத்த மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா இது 3யா when your cube is 3 cube root எடுத்துறீங்க அப்படின்னா கேக்கு 0 1 2 இதை மட்டும் கொடுத்தா போதும் வேற யாரையும் கொடுக்க தேவையில்லை ஸோ இங்க இருக்க கியூப் இந்த சைடு வந்தா கியூப் ரூட் ஓகே அப்போ z minus 1 is equal to minus 8 to the power 1 by 3 and இதுக்கு cos 2k pi plus I sin 2k pi whole power 1 by 3 சரியாடா பசங்களா எஸ் ஸோ -8க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா -2 ஓகே -8க்கு கியூப் ரூட் எடுத்தா -2 அண்ட் இங்க இருக்கிற ஆங்கிளுக்கு கியூப் ரூட் எடுக்கிறோம் டிமார்விஸ் தியரம் யூஸ் பண்ணு டிமார்விஸ் தியரம்னா என்னது ஒரு பவர் வந்து இந்த ஆங்கிள் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம் பவர் எடுக்கிறதுக்கு பதிலாக மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்போ காஸ் 2k பைய 1 by 3 கூட மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல் ரைட்டா பசங்களா ஸோ z minus 1 ஓகே நீ இதை கஷ்டப்பட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை யூ நீட் நாட் டு ஃபைண்ட் காஸ் 2k pi by 3 plus 2k pi by 3 கண்டுபிடிக்க தேவையில்லை ஏன்னா இதுதான் நம்ம கியூப் ரூட் இதோட ஆன்சர் உனக்கு முன்னாடியே தெரியும் என்னது 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இதுதானே உங்களோட ஆன்சர் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட ஆன்சர் என்ன வரும் 1 வரும் ஒமேகா வரும் ஒமேகா ஸ்கொயர் வரும் 1 எப்போ வரும் கேக்கு 0 போட்டா 1 கிடைக்கும் கேக்கு 1 போட்டா ஒமேகா கிடைக்கும் கேக்கு 2 போட்டா ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும் சரியாடா அதை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்போ நீங்க இப்ப கேக்கு 0 போட்டா என்ன கிடைக்கும் z minus 1 is equal to -2 into 0 போட்டா இது என்ன ஆன்சரா வரும்னு சொன்னேன் 1 ஓகே 0 போட்டீங்கன்னா அது 1 அதோட கம்ப்ளீட் ஆன்சர் 1 அப்போ z is equal to 1 minus 2 that is -1 ஓகே வாடா பசங்களா நெக்ஸ்ட் கேக்கு 1 போடுறோம் கேக்கு 1 போட்டா என்ன கிடைக்கும் z minus 1 is equal to -2 into ஒமேகா சொன்னா ஸோ நீ கேக்கு 1 போட்டிங்கன்னா அவங்களோட ரூட் வந்து ஒமேகா ஓகே ஸோ இப்போ z is equal to 1 minus 2 ஒமேகா நெக்ஸ்ட் கேக்கு நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இட் வில் பிகம் ஒமேகா ஸ்கொயர் அப்போ z is equal to 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர் அவ்வளோதான் அவங்க சொன்ன ரூட்ஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களான்னு பாருங்க என்னென்ன ரூட்ஸ் கொண்டு வர சொல்கிறாங்க -1 1 minus 2 ஒமேகா 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர் வந்துருச்சு யூ கெட் -1 and you get 1 minus 2 ஒமேகா and you get 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர் எவ்ரிவன் கிளாரிட்டி இருக்காடா எஸ் யா போட்டு முடிச்சிட்டிங்களா பாருடா ஓகே சூப்பர் பசங்களா இவ்வளோதான் ஈஸியான ப்ராசஸ் கொஞ்சம் நீ ரிப்பீட்டடாக பார்த்தா போதும் ஓகே ஐயா ஸோ யாரெல்லாம் நம்ம கிளாஸஸை கண்டினியூஸாக பார்க்குறீங்களோ யூ வில் கெட் இட் யாராவது பார்க்கல அப்படின்னா முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் கிளாஸ் அண்ட் பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க சரிங்களா
எஸ். ஓகே பசங்களா, வெரி குட். ஸோ இதை பார்க்கலாமா? என்ன இருக்கு? we need what is it? simplify னு போட்டிருக்காங்க. so this i power n, ஓகேவா? i power n, i power n க்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மேம்? i பவர் அப்படின்னு வந்தாலே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. i power 1 வந்து i ஸ்கொயர் வந்து -1, i கியூபோட வேல்யூ -i, i power 4 ஓட வேல்யூ 1. சரியாடா? எஸ். இது ப்ராப்பர்ட்டியும் அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன். கன்சிக்யூட்டிவ் 4 நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் 4 நம்பர்ஸ், ஐயோட பவர்ஸ்ல கன்சிக்யூட்டிவா 4 நம்பர்ஸ் நீங்க எடுத்தா போதும், அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 தான் வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 0 வரும். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? சம்மேஷன் n is equal to 1 to 12. ஸோ ஐக்கு 1ல இருந்து 12 வரைக்கும் நீ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போற. ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணுமா? i power 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? i power 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? i power 3. இந்த மாதிரி we keep on value substituting, ரைட்டா? நெக்ஸ்ட் i power 4, i power 5. இது எது வரைக்கும் போகும்? i power 12 வரைக்கும் போகும். போட்டு முடிச்சிட்டீங்களா? குட்ரா. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொன்னேன்? கன்சிக்யூட்டிவ் 4 pairs. இந்த 4 pairs நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you will get 0 as your answer. ஏன்? you all know. இன்னும் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ i, இதோட வேல்யூ -1, இதோட வேல்யூ -i, இதோட வேல்யூ +1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா you will get 0 as your answer, ரைட்டா? அப்ப 4 pairs, 4 நம்பர் கண்டினியூஸா இருக்கு. அவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணா you will get 0. இப்போ இங்க எத்தனை pairs வரும்? எல்லாமே பேர்ட் ஆயிருமா? யாராவது ரிமைனிங் இருப்பாங்களா? no one is remained. ஓகேவா? எல்லாத்துக்குமே பேர் வந்துரும். 3 பேர் கண்டினியூஸா இருக்கும். ஸோ +0 +0, யாருமே ரிமைனிங் கிடையாது. 4 பேரை எல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டா 3 பேர், யாரும் ரிமைனிங் கிடையாது. எஸ். ஸோ 0 is your final answer. 0 + 0 + 0. ரிமைனிங் இருந்தா சொல்லுங்க. ஒருவேளை 13 இருந்தா you will have a remaining, ஒரு ரிமைனிங் இருக்கும். பேர் ஆகாம ஒருத்தர் தனியா இருப்பாரு. 14 இருந்தாலும் பேர் ஆகாம 2 பேர் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி. ஓகே, இது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நிறைய வரலாம். சரியாடா? ஓகே, சூப்பர். ஓகே, ஃபைன். எஸ். ஸோ பாடா. ஓகே பசங்களை, இப்போ பாருங்களேன், சிம்பிளிஃபை இன்டூ ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஓகேவா? ஒரே ஒரு ரியல் பார்ட், ஒரே ஒரு இமேஜினரி பார்ட், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு நீங்க கொண்டு வர சொல்றாங்க. இட் இஸ் கியூப். பவர்ல இருக்கு. பவர்ல இருக்கு அப்படின்னா நான் எந்த கான்செப்ட் மேம் போறது? ஓகேவா? வென் எவர் இன் பவர். பவர் இருக்குன்னா நான் என்ன கான்செப்ட் உனக்கு நான் ஈஸியா இருக்கும்னு சொல்லுவேன்னா டி மார்வி. சரியா? எந்த கான்செப்ட் ஈஸியா இருக்கும் பசங்களா? டி மார்வி தான் ஈஸியா இருக்கும். ஓகே, which will be easy na d மார்வி தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரியாடா பசங்களா? எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ். ஸோ அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மேம் பண்ணோம் அப்படின்னா 1 + i / 1 - i தி ஹோல் கியூப். இவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். சரியா? இவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இப்போ இவங்களுக்கு என்னடா கண்டுபிடிக்கலாம்? வாட் யூ வில் ஃபைண்ட் இட்? ஃபர்ஸ்ட் அப்போ இதுக்கான போலார் ஃபார்ம் கண்டுபிடிங்க. 1 + i 1 - i, இதுக்கான போலார் ஃபார்ம் 1 + i / 1 - i. இது ரெண்டு வேஸ்ல போடலாம். எவ்ரி மேம்? எஸ், ரெண்டு வேஸ்ல போடலாம். எப்படி மேம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு தனித்தனி மாடுலஸ் கண்டுபிடிச்சு ஹோல் மாடுலஸை கண்டுபிடிக்கலாம், தனித்தனி டீட்டா கண்டுபிடிச்சு ஹோல் டீட்டாவை கண்டுபிடிக்கலாம், அப்படியும் கண்டுபிடிக்கலாம் போலார் ஃபார்ம் மாத்த. இல்ல மேம் அது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இதை ஒரே நம்பரா நான் மாத்திட்டு அவங்களுக்கு ஒரே போலார் ஃபார்ம் நான் எழுதிக்கிறதுனாலும் ஓ இஷ்டம். சரியா? இட் இஸ் கம்ப்ளீட்லி யோர் விஷ். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இவங்களோட மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். இவங்களோட மாடுலஸ் 1 + i தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். when you are dividing you can take different modulus. சரிங்களா? அப்போ மேல இருக்கிறவங்க மாடுலஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1² + 1² டிவைட் பை கீழே இருக்கிறவங்களுக்கு 1² + same 1² which is √2/√2 it gets 1. ரைட்டா? அப்போ மொத்தமா இவனோட வேல்யூ 1, மாடுலஸ் வேல்யூ 1. சரிங்களா? எஸ். ஓகே, டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறவங்களுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i கண்டுபிடி. 1 + i யோட ஆர்குமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? tan inverse of, இங்க ரியல் பார்ட் என்னது 1, இமேஜினரி பார்ட் என்னது 1. ஸோ 1 × 1 1. tan inverse of 1 வந்து π/4. ஓகே, இது எந்த குவாட்ரண்ட்? குவாட்ரண்ட்டை வச்சு தான் எல்லாமே டிசைட் பண்ணும். இது எந்த குவாட்ரண்ட்ரா? இதோட குவாட்ரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஆல்ஃபா எல்லாம் ஒன்று தான். ஓகேவா?
அப்போ θ1 ஓட வேல்யூ π/4 ஃபிக்ஸ்டு. ஓகே, θ2க்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிங்க, ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. வாட் இஸ் தி ஆர்குமெண்ட் ஆஃப் 1 minus i. 1 minus i-நாலும் அதே tan inverse of -1/1 which becomes π/4. ரைட்டா? ஏன்னா மாடுலஸ் தானே, π/4 தான் வரும். ஆனா இது செகண்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் பிளஸ் நெகட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குன்னா அது இந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா தீட்டா எப்படி இருக்கும்? தீட்டா வந்து மைனஸ் ஆல்ஃபாவா இருப்பான். தீட்டா எப்படி இருக்கும்? மைனஸ் ஆல்ஃபா. உனக்கு என்ன ஆங்கிள் வந்ததோ அதோட நெகட்டிவ் தான் ஒரிஜினல் ஆங்கிள். சரியா? அப்ப θ2 ஓட வேல்யூ என்னது? -π/4. ரெண்டு ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ டிவைட்ல இருக்கு, ரெண்டு பேரும் டிவைட்ல இருக்கு. அப்போ அவங்களோட ஹோல் ஆர்குமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆர்குமெண்ட் ஆஃப் ஹோல் 1 எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன வந்தது? π/4 வந்தது. செகண்டுக்கு என்ன வந்தது? -π/4 வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் சப்ராக்ட் பண்றதுக்கு ஈக்குவல். So which is 2π/4, that is π/2. Angle என்னது? π/2. Okay, angle π/2, θ1. So polar form என்னடா? What is the polar form? So what is the polar form na? 1 plus I by 1 minus I the whole cube. இது எப்படி எழுதுறோம்? இந்த polar formல எப்படி மாத்துவீங்க? R ஓட வேல்யூ 1 into cos theta. Theta ஓட வேல்யூ π/2. cos π/2 plus I sin π/2 the whole cube. சரியா? Yes. whole cube அப்படின்னு வந்துச்சா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். You can multiple 3 inside. இப்போ 3 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? cos 3π/2 plus I sin 3π/2. சரியாடா? எஸ். 3π/2னா யாரு? Who is 3π/2? 3π/2னா 270. சரியா? 3π/2னா என்ன ஆங்கிள்? 270. 270 அப்படின்னா எத்தனாவது குவாட்ரண்ட்? which quadrant it is? this line. இந்த லைன். ஓகேவா? இந்த லைனுக்கும் அப்போ இந்த லைன்ல cos ஓட வேல்யூ என்னது? sin ஓட வேல்யூ என்ன? ஓகேவா? for this line. இந்த லைனுக்கு cos ஓட வேல்யூ என்ன? sin ஓட வேல்யூ என்ன? யாரா பசங்களா? everyone, are you there? this line டா. இந்த லைன்ல cos ஓட வேல்யூ என்னது? sin ஓட வேல்யூ என்ன? தெரியுமா உங்களுக்கு? எஸ். see whenever இந்த straight line y axis மேல இருக்கு, ஓகேவா? நான் உனக்கு க்ளூ கொடுக்குறேன், ஓகேவா? y axis மேலேயே இருக்கு அப்படின்னா cos ஓட வேல்யூ 0. சரியா? y axis மேலேயே இருக்குன்னா cos ஓட வேல்யூ 0. இதே பாசிட்டிவ் y axis அப்படின்னா sin +1, நெகட்டிவ் y axis அப்படின்னா sin -1. சரியாடா பசங்களா? அப்ப cos ஓட வேல்யூ என்னது? 0. cos வேல்யூ become 0. sin ஓட வேல்யூ என்ன வரும்னு சொன்னேன்? -1. சரிங்களா? -1. சோ அப்ப ஆன்சர் என்னது? -1. பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ திருப்பி क्वेश्चन பாப்போமா? ஒருத்தரை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இவ்வளவு நேரம். ஆனா இன்னொருத்தரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் மேம் அப்படி கேட்டீங்கன்னா, இவனோட கான்ஜுகேட் தான் இவன். நல்லா பார்த்து சொல்லேன். இவனோட கான்ஜுகேட் தான் இவன். கரெக்டா? கேன் யூ see this? This conjugate and this conjugate are equal. இவங்க கான்ஜுகேட் ஈக்குவல் தானே? ஆப்போசிட். எஸ், ஆப்போசிட் ஆர் கான்ஜுகேட். ஏன்னா இதோட மாடுலஸ் வேல்யூ 1. மாடுலஸ் வேல்யூ 1 அப்படின்னா, ஓகேவா பசங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோ. ஐ ஹவ் ரிப்பீட்டட். மாடுலஸ் வேல்யூ 1 எப்போ ஒருத்தரோட மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கோ அப்போ அவங்களோட கான்ஜுகேட் அவங்களோட ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவல். ஓகேவா? எப்போ ஒருத்தவங்களோட கான்ஜுகேட் 1 இருக்கோ அவங்களோட கான்ஜுகேட் ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவல். ஓகே மதுபாலா, வைக்கலாம்டா. சரிங்களா? so that's why அப்ப இதோட கான்ஜுகேட் தான் இவன். ஃபர்ஸ்டோட கான்ஜுகேட்டோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும்ல. what is the first conjugate? இதோட -1. -1 ஓட கான்ஜுகேட் என்னது? சேம் -1. ரைட்டா? so அப்போ -1 minus of -1 becomes 0. so what is your answer? 0 is your answer. yes, -1 plus 1 it becomes 0.
கரெக்டாடா மேம்? ஆன்சர் -2i. ஒரே நிமிஷம் இருங்க. அப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? சாரி ஐய மிஸ் பண்ணிட்டேன். சாரி. இங்க நம்ம இதோட வேல்யூ ஐ தானே? சாரி. கரெக்ட் -1 மட்டும் போட்டுட்டோம். ஐ தானே அது? சாரி -1i. கரெக்டா? -1i. யா பர்ஃபெக்ட். ஆமா. அப்போ இதோட கான்ஜுகேட் என்னது? அப்போ 1 - i by 1 + i the whole cube. வேல்யூ என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இதோட கான்ஜுகேட் இட் இஸ் +i. ஓகே. ஸோ கேட்டிருக்கிறது என்னது? 1 + i by 1 - i the whole cube minus 1 - i by 1 + i the whole cube. இதோட வேல்யூ -i. இதோட வேல்யூ +i. So which become -2i. யாடா சாரிடா. ஸோ நான் ஐயை மல்டிபிள் பண்ண மறந்துட்டேன். சாரி பசங்களா. இது வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணோம். லாஸ்ட் சம். ஓகே. யா. ஸோ இட் இஸ் -2i is the answer. எஸ். சைன் தானே? சைன் வேல்யூ தானே -1. ஓகேவா பசங்களா? எஸ் போட்டாச்சு ரைட்? பர்ஃபெக்ட்ரா. குட். டன். ஓகே பசங்களா. ஸோ திஸ் இஸ் கால் லோக்கஸ். ஸோ லோக்கஸ் எப்பெல்லாம் லோக்கஸ் வருதோ ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொருத்தவங்களோட கீ பாயிண்ட்ரா. சரியா? மாடுலஸ் எப்பெல்லாம் வருதோ அது இப்போ வரப்போகுது. ரைட்? ஓகே. ஸோ பசங்களா இங்க பாருங்க, நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? So z is equal to x plus iy is a complex number and imaginary part அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்துருக்கான் which is equal to 0. Show that the locus of z is. locus அப்படின்னா என்னது? locus means அது ஒரு curve. ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை நம்ம சொல்ல போறோம். சரியாடா? நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ என்னது? இமேஜினரி பார்ட். ஓகே. இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. சரியாடா பசங்களா? இப்போ 2z plus 1 முடிச்சிட்டீங்களா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இது zக்கு பதிலா என்ன பண்ணணும்? x plus iy. யூ ஹாவ் டு புட் தட். ஓகே. ஸோ இமேஜினரி பார்ட்டை விடுங்க. ஃபர்ஸ்ட் இமேஜினரி பார்ட்டை விட உள்ள இருக்கிறவங்கள போடலாம். 2 into x plus iy minus 1 divided by plus 1 I into x plus iy same plus 1 yeah plus 1. சரிங்களா? இதோட ஆன்சர் 0. ரைட்? யூ ஹாவ் டு மல்டிபிள் இட். ஸோ 2x plus 2 iy plus 1 divided by ix minus y plus 1. a minus i into i square. So it is -1 which is equal to 0. சரி, அப்ப இது மாதிரி சமக்கு என்ன மேம் பண்ணும் அப்படின்னா ரியல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணு. ரியல் பார்ட் யார் இங்க? 2x-உம் 1-உம் தான் ரியல் பார்ட். ஓகேவா? 2x-உம் 1-உம் தான் ரியல் பார்ட். அப்போ 2x plus 1. Don't put equal to 0. ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Don't put equal to 0 and plus 2iy. ஓகேவா? இப்போ இவங்க you have to find this. ஸோ யார் இமேஜினரி பார்ட் இல்லாதவங்க? இவங்க plus ix. ரைட்? ஓகே. இப்போ என்னடா பண்ணும்? கான்ஜுகேட் மல்டிபிள். யூ ஹாவ் டு டேக் கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன். எஸ். கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவீங்க? இவங்களோட ஆப்போசிட் சைன். So 1 minus y கூட minus ix divided by 1 minus y கூட minus ix. கரெக்டா? Conjugate multiplication. So when you multiple conjugate multiplication 2x plus 1 இவங்க multiple ஆவாங்க. கரெக்டா? 2x plus 1 அவங்க கூட 1 minus y multiple ஆகும். Next இவங்க கூட இவங்க multiple ஆவாங்க. So plus 2iy கூட 1 minus y multiple ஆகும். Next என்ன பசங்களாகும்? இவங்க கூட மல்டிபிள் ஆகணும். ஸோ minus x into 2x plus 1. ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த டேர்மும் மல்டிபிள் ஆகும். i ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 2xy. யா. ஸோ கீழே டினாமினேட்டருக்கு என்ன பண்ணும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா போடு. a ஸ்கொயர் வந்து 1 minus y the whole square. Minus into minus become plus x square. இதுதான் denominator. ரைட்டா? இதோட ரியல் பார்ட், இதோட இமேஜினரி பார்ட். என்ன சொல்லிக்கோங்க? இதோட இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு 0. கரெக்டா? இப்போ இந்த ஆன்சர்ல யார் இமேஜினரி பார்ட், யார் இமேஜினரி பார்ட் நல்லா பார்த்தனா தெரியும். So can you see who are the imaginary parts here? யாரு? இந்த i வரவங்க.
இந்த ஐ வரவங்க இவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க, இந்த 2 டேர்ம் மட்டும்தான் உன்னோட இமேஜினரி டேர்ம். ஸோ அதை மட்டும் நீ கணக்கு எடுத்துக்கிட்டா போதும். சரியா பசங்களா? அப்போ இவங்க 2 பேர்த்த மட்டும் எடுத்துக்கலாமா? ஸோ ஒய் இப்போ 2y, அப்போ 2y மைனஸ் 2y² அண்ட் இவங்கள மைனஸ் 2x² மைனஸ் எக்ஸ்டா டிவைடட் பை 1 மைனஸ் y² plus x² equal to 0. இந்த term complete 0 ஆயிரும். இந்த denominator complete 0 ஆயிரும். So what do you have? 2y minus 2y² minus 2x² minus x equal to 0. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே ஒரு சைட் கொண்டு போங்க. அப்போ 2x² plus 2y² plus x minus 2y is equal to 0. இதென்ன நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க? ப்ரூஃப் இஸ் டன். சரியா? நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லிருங்க. அந்த ப்ரூஃபும் டன் ஆச்சு. ஓகேவா பசங்களா? ஸோ 2.6 ஃபுல்லாமே ப்ரூஃப் சம் தான். எஸ். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் தான் வரப்போகுது. ரைட்டா? மைனஸ் காமனாக எடுக்க தேவை, எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. அவ்வளோதான். சரியாடா? 2ஆல டிவைட் பண்ணக்கூடாது ஓவியா? ஏன்? ஏன்னா இங்க x2வே இல்ல. யூ கான்ட் டிவைட் பை 2. இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு by 2 வந்துடும். எல்லா டேர்ம்லயும் 2 காமனா இருக்கணும். ஓகே டன். ரைட். பர்ஃபெக்ட். சூப்பரா பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே யூ நோ தி சம். இப்போதானே பார்த்தோம். யா எஸ், இது இப்போதானே பார்த்தோம். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? யா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதே சம் மாடல் என்ன இருக்க போது மேம்? உள்ள பார்த்தா 2 நம்பர் இருக்கும் மேம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட்டா? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்றது யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்? தனித்தனி மாடுலஸை ஆட் பண்றதை விட கம்மியாகவும் தனித்தனி மாடுலஸை சப்ராக்ட் பண்றதை விட அதிகமாகவும் இருக்கும். சரிங்களா? அப்ப தனித்தனி மாடுலஸை மட்டும் கண்டுபிடிங்க. ஓகே ஸோ வாட் இஸ் இசட் மாடுலஸ்? தே ஹவ் given that is 2. அப்ப இன்னொருத்தவங்களோட மாடுலஸை மட்டும் கண்டுபிடிக்கலாம். ரைட்? ஸோ 3 plus 4i. 3 plus 4iக்கு மாடுலஸ் வேல்யூ. when you find the modulus value, the square root of 9 plus 16, that is 25. 25 na 5. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இதோட கொடுத்துருக்க given என்னது? So z plus 3 plus 4i is always less than or equal to 2 plus 5 and 2 minus 5 oda modulus. This is 3. Done. Okay? Done na? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு நிறைய வரும். ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதோட மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன, அவ்வளோதான். ஈஸி. 1 minute கூட ஆகாது, போட்டுடலாம். கரெக்டா? எஸ். குட்ரா பசங்களா. ஓகே மேம், how will you do this sum? How will you do this sum? கொடுத்துருக்கிறது ஒரு என்ன ஃபார்மேட்ல இருக்கு? என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆய்லர் ஃபார்ம். எப்படி இருக்கு பசங்களா? என்ன ஃபார்மேட்ல இருக்கு? It is in the form of Euler form. And நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது a plus ib. Okay? Euler form na என்னது? What does Euler form means? Z அதாவது e par I theta. E par I theta வை z r into cos theta plus I sin theta னு எழுதிக்கலாம். சரியாடா? என்னது இது? So r something. Okay? ஒன்றும் இல்லை. இந்த ஆரை விட்டுருங்க. ஓகேவா? e par I theta. I theta. I ஓட கோஃபிஷியன்ட். சரியா? I ஓட கோஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் இங்க ஆங்கிளா இருக்கும். இதுதான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? What is given that e par cos theta plus I sin theta. ஓகேவா? நம்மளுக்கு I மட்டும் தான் இருக்கணும். I ஓட கோஃபிஷியன்டா மட்டும் தான் இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? We have two different terms. So இந்த ரெண்டு டேர்ம்ஸை பிரிச்சுக்கலாமா பசங்களா? You know, ஒரு பேஸ்க்கு பவர் 2 பேர் இருக்காங்க. So a par m plus n. இதை நம்ம தனித்தனி பவரா பிரிச்சுக்கலாம். a par m into a par n. We can split it like this. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். தெரியுமா உனக்கு? எஸ். அப்ப அதே மாதிரி இவனையும் நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். சரியா? ஸோ e par cos theta பிளஸ் பிளஸ் இல்லை இன்டூ e par I sin theta. சரியாடா? ஓகே. இதை அப்படியே வச்சுக்கோ. ஏன்னா I கிடையாது. I இல்லைன்னா என்னால் மாற்ற முடியாது. I can't change in polar form. I இல்லைன்னா என்னால் போலார் ஃபார்முக்கு மாற்ற முடியாது. ஆனால் இவனை போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம்.
ஸோ இவங்கள போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம் ரைட்டா. ஸோ எப்படி ஐயோட கோஃபிஷியன், ஐயோட கோஃபிஷியன் யாரோ அதுதான் ஆங்கிள். அப்போ காஸ் ஆஃப் சைன் தீட்டா பிளஸ் ஐ சைன் சைன் தீட்டா ரைட்டா. அவ்வளோதான், ஏ பிளஸ் ஐபி ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம். இதுதான் உன்னோட ஏ, இதுதான் உன்னோட பி. ஏன் பசங்களா ஏ பிளஸ் ஐ தீட்டானா ஸோ இந்த காஸ் தீட்டாவே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. பி பார் காஸ் தீட்டா காஸ் ஆஃப் சைன் தீட்டா ஒன்று ப்ளஸ் இ பார் காஸ் தீட்டா ஸோ ஐ இன்ட்டு சைன் ஆஃப் சைன் தீட்டா ஒன்று. ரைட்டாடா, புரிஞ்சுதா பசங்களா? எஸ், இட் இஸ் ஈஸி ரைட். அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே, only you have to know the format. அவ்வளோதான். ஓகேவா பசங்களா? இப்போ this has been compulsory question and it is இந்த எத்தனாவது இயர்? ஐ திங்க் 2 இயர் முடிச்சிட்டோமா? ஓகே, ஸோ செகண்ட் சம் பார்க்கலாமா? we have to find the inverse. இன்வர்ஸ்னா என்னது? 1/z. இன்வர்ஸ்னா என்ன பசங்களா? 1/zன்னு அர்த்தம். எஸ் மோதி, சரியாடா? ஸோ பாருங்க, ஸோ இன்வர்ஸ் கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? they have asked 1/zன்னு அர்த்தம். சரி, அப்போ என்ன பண்ணணும்? 1/2 + 3i into 1 - iன்னு அர்த்தம். சரியாடா பசங்களா? ஸோ இவனோட இன்வர்ஸ், இவங்களோட இன்வர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் மல்டிபிள் திஸ் டேர்ம் ஃபர்ஸ்ட். அப்போதான் வந்து ஒரே கான்ஜுகேட்டாக மல்டிபிள் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ இவனை மல்டிபிள் பண்ண என்னடா வருது? கேன் யூ சி 2 - 2i, அதுக்கப்புறம் 3i மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ ப்ளஸ் 3i, i into i square. ஸோ i square into -1 it become +1. ஸோ +3. சரியா? ஸோ which is 1/5 + i. ஸோ 1/5 + i. 5 + iக்கு நாம இன்வர்ஸ் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? என்ன பண்ணணும்? ஞாபகம்? I am all waiting for your answer. See, 1/5 + i. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், it is like a terrorist. You can't allow a complex number in the modulus. அப்போ என்ன பண்ணணும்? We have to take conjugate. அதுக்கான ஆன்சர், அதுக்கான கன்வர்ஸ், ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம காட்டியே ஆகணும் ரைட். ஸோ ஆப்போசிட் which is conjugate. சூப்பர்டா. அப்போ 5 - i கூட மல்டிபிள் செய்யப்படும் ரைட்டா. ஓகே, எஸ். ஸோ 5 - i divided by 5 5s are 25. ஸோ 25 minus into minus plus 1. ஸோ 5 - i by 26. This is your inverse. ஹாய் பசங்களா, புரிஞ்சுதாடா? ஸோ 5 - i by 26. This is done. Everyone, ஈஸியா தானே இருக்கு. ஸோ கான்செப்டை ரிவைஸ் பண்ணுங்கடா, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, எஸ். ப்ரூவ் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரூவ் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸை ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? எஸ் பசங்களா, வெரி வெல்கம். ஸோ சி பசங்களா, நீ நல்லா முத்து பாடுறா. என்னென்ன இருக்கு மேம்? ரியல் ஆஃப் z is equal to z plus z bar by 2. சரியா? என்னென்ன இருக்குன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதோட கான்ஜுகேட் ஆட் பண்றாங்க, டிவைட் பை 2 பண்றாங்க. இவ்வளவுதான் மேம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நாம எப்படி சொல்லலாம்? x plus iy. இதோட கான்ஜுகேட் என்ன? இதோட கான்ஜுகேட் அப்ப என்ன இருக்கும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஜென்ரலா x plus iy-ன்னு வச்சுக்கோ. அதோட கான்ஜுகேட் என்னன்னு சொல்வீங்க? What will say this conjugate? x minus iy மேம். ரைட்டா? இவ ரெண்டு பேத்தையும் என்ன பண்ண சொல்றான்? ஆட் பண்ண சொல்றான். இவ ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா எப்படி வரும்? எப்படியா? ஸோ x plus iy-யும் x minus iy-யும் ஆட் செய்யப்பட்டால் ஸோ iy கேன்சல் ஆகி will get 2x. ரைட்டா? 2x மட்டும் கிடைக்கும். 2x they have mentioned divided by 2. 2ஆல டிவைட் பண்ண அப்ப x மட்டும் கிடைக்கும். xங்கிறது யார்? ஓகேவா? xங்கிறது யாரு? நீ யாரை எடுத்துக்கிட்ட? எந்த ஸ்டெப்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க? இந்த ஸ்டெப்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டீங்க. அப்ப இந்த ஸ்டெப்ல xனா யாரு? You know, okay, from this step z is equal to x plus iy, where xங்கிறது என்னன்னு சொல்வீங்க?
இந்த ஸ்டெப்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். இட் இஸ் ரியல் ஆஃப் கோர்ஸ். அப்ப ரியல் ஆஃப் இசட் தான் எக்ஸ். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு எக்ஸ் தான் வந்திருக்கு. அப்ப இது யாருக்கு ஈக்குவல்? ரியல் ஆஃப் இஸ் ஈக்குவல். ஓகே, அப்ப இசட் பிளஸ் இசட் பார் பை 2 இஸ் ஈக்குவல் டு ரியல் ஆஃப் இசட். ஓகேவா பசங்களா? எவ்ரிவன்? இஸ் இட் ஈஸி? ஃபைன். ஸோ அதே மாதிரி தான் இசட் மைனஸ் இசட் பை 2 பண்ண போகிறோம். ஸோ எஸ், அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்டிருக்கான்? இசட் பார் கேட்டிருக்கான். அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஐஒயிலிருந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய் சப்ராக்ட் செய்யப்படும் போது என்ன நடக்கும்? எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இந்த டைம் எக்ஸ் வில் பி கேன்சல் அண்ட் யூ வில் கெட் 2iy. இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு டிவைட் பை 2 பண்ண சொல்றாங்க. ஸோ ஐ ஹவ் டிவைட் பை 2னா iy கிடைக்கும். ரைட்? 2iயால டிவைட் பண்ண சொல்றாங்க. ஐ ஹோப் எஸ் எஸ் 2iயால டிவைட் பண்ணும். 2iயால டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி y. என்ன கிடைக்கும்? y மட்டும் தான் கிடைக்கும். சரியா? ஸோ இசட்டை பொறுத்து சொல்லு. yங்கிறது யாரு? இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். அப்போ அந்த yக்கு பதிலாக நான் என்னன்னு போட்டுக்கலாம்? இமேஜினரி ஆஃப் y, சாரி இசட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன் பசங்களா? அப்போ ஆன்சர் 0வா? 0 எப்படா வரும்? இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். ஓகே, எஸ். ஓகேப்பா, டன். கொஷின்ஸ் ஆர் ஈஸி, ரைட்? ஸோ இட் இஸ் நாட் லைக் ஈஸி. நம்ம கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ கரெக்டா? பர்ஃபெக்டா? ஸோ விச் ஒன் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் 10 minus 8i and 11 plus 6i is closest to 1 plus i? சரிங்களா? ஸோ 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i அப்படின்னு சொல்றாங்க. which means what? they are points. ரைட்டா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்கிறது நம்ம வந்து ஒரு கிராஃப்ல போடணும்னா பாயிண்ட்னு அர்த்தம். அப்ப இங்க எத்தனை பாயிண்ட் இருக்கு? 3 பாயிண்ட் இருக்கு. 10 minus 8i 11 plus 6i and 1 plus i. இப்போ அவன் என்ன சொல்றான்? 1 plus iக்கு எது க்ளோசஸ்ட்? இவனுக்கும் அப்ப நீ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். க்ளோஸ்னஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு எது கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதானே க்ளோசஸ்ட். அப்போ ஐ ஹாவ் டு ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ். சரிங்களா? ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேம் x2 minus x1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ரைட்? என்ன பண்ண போறீங்க? அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு we have to take modulus value. சரியாடா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுங்க. z1 is equal to 10 minus 8i. z2 is equal to 11 plus 6i. சரியாடா? z3 is equal to 1 plus i. ஓகேவா பசங்களா? மூணு பேத்துக்கு மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட்? டிஸ்டன்ஸ் பிட்வீன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ், அதாவது x2 minus x1 பாயிண்ட்டை நீங்க சப்ராக்ட் பண்றீங்க. தெரியுதா? ஸோ அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம். யாருக்கும்? z1க்கும் z3க்கும். z1க்கும் z3க்கும் ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? 10ல 1 போச்சுன்னா 9. ஓகே, மைனஸ் 8iல மைனஸ் 9 போச்சு அப்படின்னா மைனஸ் 9i. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடு. டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே மாடுலஸ் தான். இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் பண்ணா 81, 9 ஸ்கொயர் பண்ணா 81. ஸோ இட் இஸ் 281 எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கும் போது 81 வெளியே வந்துடும். 9√2. அவ்வளவுதான். ஓகே, ஒருத்தரோட வேல்யூ 9√2. சரிங்களா? இப்போ அடுத்தது யாருக்கு கண்டுபிடிக்கணும்? 11 plus 6iக்கும் 1 plus 6iக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ z2 minus z3. So it is 11 plus 6iக்கும் 1 plus iக்கும் we have to find the first. 11ல 1 போச்சுன்னா 10, 6ல 1 போச்சுன்னா 5. ஸோ மாடுலஸ்னா என்ன வரும்? 10 ஸ்கொயர் பண்ணணும், 5 ஸ்கொயர் பண்ணணும், which is 125. 125னா என்ன வரப்போகுது? 25 into 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 25னா 5√3. ஓகே, 5√3 பெருசா 9√2 பெருசான்னு கேட்டிங்கன்னா 9√2 தான் பெருசு. அப்போ எந்த பாயிண்ட் ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா it is 11 plus 6i is closest to 1 plus i. ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 9√2னா என்ன வரும்? ஸோ இது வந்து ஒரு 12
இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா லைக் இது போய்கிட்டே இருக்கும். அதை விட இது பெருசுடா. சரியா? 9 5 ரூட் 3 விட 9 ரூட் 2 வேல்யூ பெருசு. ஓகே, ஸோ திஸ் வில் பி க்ளோசஸ்ட். 5 ரூட் 3 யாரு? 11 + 6i. ஸோ அவங்க தான் க்ளோசஸ்டா இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? எவ்ரிவன் ஈஸி ரைட்? யா. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டாங்க மேம்? போன கொஸ்டின்ல இமேஜினரி தானே மேம் கேட்டாங்க. அப்போ ஜீரோவா? எப்படிடா? ஸோ இமேஜினரி எப்போ ஜீரோ ஆகும்? இங்கே பாருங்க, சி 2i நீ சப்ராக்ட் பண்ணனா எக்ஸ் எக்ஸ் தான் கேன்சல் ஆகும், ஐ கேன்சல் ஆகல. ஏன்னா ஐy மைனஸ் இன்டூ மைனஸ் பிகம் பிளஸ். ஸோ ஐy பிளஸ் ஐy விச் இஸ் 2xi. நீ ஆட் பண்ணீங்கன்னா தான் ஜீரோ ஆகும். சப்ராக்ட் தான் பண்ண சொல்லியிருக்கான். டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் பசங்களா. ஸோ பப்ளிக் கொஸ்டின்ஸ்ல என்ன கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்ததோ அதோட நம்பர்ஸ் வந்துருக்கு. ஓகே, வைனா என்ன மேம்? இமேஜினரியா? எஸ், வைனா இமேஜினரி. வைல என்ன மேம் இமேஜினரி? புரியல லோகேஸ்வரி, நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ராங் இல்லடா, கரெக்ட் தான். ப்ரூஃப் சம் தான், நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். எஸ். ஓகே, இன்னும் half an hour இருக்கு நவீன். we can stay back and listen. ஓகே ஓகே பசங்களா? எஸ். ஸோ சம் பார்க்கலாமாடா? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் தி லோக்கஸ். லோக்கஸ் அப்படின்னாலே உங்களுக்கு கடைசியில வரப்போறது சம் ஈக்குவேஷன் டைப்ல வரப்போகுது. சரியா? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஐக்கும் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஐயும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒவ்வொரு க்ளூ இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாட் வி ஹவ் டு டூ இட். ஸோ இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐவைன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். சரியா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஐவை பிளஸ் 1 பிளஸ் ஐ இசட் எக்ஸ் பிளஸ் ஐவை மைனஸ் 1. ஓகே, நாம எப்பயுமே என்ன சொல்லிக்க பசங்களா, இந்த மாதிரி சம்முனா ரியல் பார்ட் தனியா இமேஜினரி தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இதுல இமேஜினரி பார்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் வருவாங்க. ஏன்னா 2 பேர்லயும் ஐ இருக்கு. இதுல இமேஜினரி பார்ட் இவன் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ இதில் எக்ஸ் தனியாக, இதில் வந்து ஐ காமனாக எடுத்துருங்க. இப்போ ஒய் ப்ளஸ் 1, ஸோ தட் ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட் அப்படி கன்சிடர் பண்ணு. ரைட்? இப்போ இதில் இமேஜினரி ரியல் பார்ட் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் இமேஜினரி பார்ட் ஒய் மட்டும். ரைட்டா? மாடுலஸ்னால் என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணும். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்னா இவங்கள ஸ்கொயர் பண்ணும். ஸோ ஒய் ப்ளஸ் 1 தி whole square which is equal to square root of, இது என்னது? ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும். சாரி, ரைட்டா? இப்போ ரொம்ப ஈஸியாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஸ்கொயர் ரூட் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல். டோன்ட் ஃப்ரீக் அவுட் ஆஃப் ஸ்கொயர் ரூட். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இவங்க எக்ஸ் ஸ்கொயர், இவங்களை தனித்தனியாக ஸ்கொயர் போட்டுக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போட்டோம்னா அடி வாங்கிப்பேன். அப்படி போடக்கூடாது. ஓகேவா? வாட் யூ வில் டூ இட், அங்க 2 டேர்ம் இருக்கு. 2 டேர்முக்கு மேல ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஐ? ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா ரூட் மைனஸ் 1. சரியாடா? ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணும். ஸோ இட் இஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2y. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் அப்ளை பண்ணுவீங்க. ரைட்? இப்போ ஒரே பக்கத்துல இருக்க ஒரே மாதிரி இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ரைட்டா? வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 1 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க இருக்க 2x இங்க வந்தா பிளஸ் 2x பிளஸ் 2y is equal to 0. 2ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன நம்ம சம்மு வந்துருச்சு. y கிடையாது, x. this is x. டன்னா? ப்ரூவ் பண்ண சொல்ல வேண்டிய சம் வந்துருச்சுல. பிரேம்குமார் வேல்யூ ஆஃப் i is root minus 1. சரிங்களா? root of minus 1 is i. Understood? Okay, perfect. Okay, so see this பசங்களா, z is equal to 2 plus 3i into 1 minus i. Then prove that. ஓகேங்களா?
ஓகே, இந்த பிடிஎஃப் நான் நிச்சயமா அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேவா மேம்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐன்னு ஒன்று இல்லைடா, சரியா? ஐயே ஸ்கொயர் ரூட் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகே, யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஸ்கொயர் ரூட், ரைட்? பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ இன்னும் கண்டுபிடிக்கல பசங்களா. ஓகேங்களா? எஸ். ஸோ see this, ஓகே, இந்த சம் தான் நம்ம போட்டோமே ஆல்ரெடி. ஐ திங்க் வி ஹவ் டன் திஸ் சம். எஸ், முன்னாடி போட்ட அதே சம், சரியா பசங்களா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஓகே, செக் அபவுட் திஸ் பாயிண்ட். ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்ரிவன்? ஸோ ஹைலைட் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. யா, ஹவு மெனி பாயிண்ட்ஸ்? அதை ஆல்ரெடி போட்டுட்டோம் லக்ஷ்மி, முன்னாடி போட்ட சம் தான், சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எஸ், டோட்டலி தே ஹவ் கிவன் 3 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்க? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எப்போ ஈக்குவலேட்டரல்னு சொல்லுவோம்? when you will say it is an equilateral. ஸோ ஈக்குவலேட்டரல் அப்படின்னா 3 சைட்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்போதானே ஈக்குவலேட்டரல். ஸோ சைட்ஸ் அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், கரெக்டா? சைட்ஸ் தான் எங்க வந்து முடியுது? 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ்னா நான் என்ன பண்ணணும்? வாட் கான்செப்ட் ஐ ஹேவ் டு யூஸ்? கான்செப்டை நீ கண்டுபிடிக்கணும், அதுதான் கஷ்டம். கான்செப்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மீன்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி மாடுலஸ், அவ்வளோதான். இப்போ ரெண்டு பேத்துக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ சிம்பிள். ஸோ இப்போ ஒருத்தரோட பாயிண்ட், ஓகே, பாயிண்ட்ஸ்லாம் இங்கே எழுதி வச்சுக்கலாம். யா, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் 1? ஒருத்தர் பாயிண்ட் வந்து 1, இன்னொரு பாயிண்டர் வந்து -1/2 ப்ளஸ் i√3/2, இன்னொருத்தர் பாயிண்ட் வந்து -1/2 minus i√3/2. சரிடா பசங்களா? ஸோ இது Z1, இது Z2, இது Z3, சரியா? ஸோ mod Z1 minus Z2 when I am subtracting. சப்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா ரியல் மட்டும்தான் சப்ராக்ட் ஆகணும், இமேஜினரி பார்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 1 மைனஸ் இவங்கள, ஸோ -1/2 ப்ளஸ் i√3/2. ஸோ அப்போ இதில் யார் சப்ராக்ட் ஆவா? இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் மட்டும் தான் சப்ராக்ட் ஆகும் இந்த மாதிரி கேஸில். 1லேருந்து +1/2, 1 + 1/2, ஒரு 1 1.5 எப்படி சொல்லுவேன்? ஒரு ஃபுல் கேஸ் இருக்கு, ஒரு ஃபுல் கேஸ் ப்ளஸ் ஒரு ஹாஃப் கேஸ். ஸோ விச் இஸ் 1.5 நம்ம எப்படி சொல்ல முடியும்? விச் இஸ் 3/2. சரியா? ஈஸியாக ரேஷியோவில் மாத்திரக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா பசங்களா? அண்ட் -i√3/2. இதில் 2 காமனாக இருக்குது, டேக் அவுட் சைட். ஓகேவா? 2 காமனாக இருக்கு, அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ மாடுலஸ் வந்து வெளியே எடுத்துக்கலாம். 3 - i√3, இதுக்கு மட்டும் நீ மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். வாட் யூ வில் டூ ஃபார் திஸ்? 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 * 9 ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணும். √3 ஸ்கொயர் பண்ணால் 3, இதோட வேல்யூ 12. √12 அப்படி மீன்ஸ் இட் இஸ் ஐ திங்க் 2√3. சரிங்களா? So 2 cancel ஆச்சுனா √3 will be your answer. சரிடா? Z1 minus Z2. This is the first case. And what about Z2 minus Z3? அதாவது -1/2 plus i√3 minus of -1/2 minus i√3/2. சரிங்களா? இப்போ என்ன ஆகும்? ரியல் பார்ட் கேன்சல் ஆகும். இவங்க மட்டும் கேன்சல் ஆவாங்க. -½ plus ½ 0. √3லேருந்து -1 மைனஸ் ப்ளஸ் √3/2. அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? ஆட் பண்ண 2i√3/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். √3க்கு மாடுலஸ் எடுக்கணும். √3 மாடுலஸ் அப்படின்னா √3. ஓகேவா? எஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்கு. இமேஜினரி பார்ட் √3 ஸ்கொயர் பண்ணா 3. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் √3. கரெக்டா? நெக்ஸ்ட் Z3 minus Z1. -½ plus -½ minus i√3/2 இருந்து -1. ஓகே, -1 minus also -3/2 minus i√3/2. So when you take 2/2 cancel and இவங்க எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா 9 + 3 which is 12. So இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது? √3. எல்லாருமே √3, எல்லாத்தோட டிஸ்டன்ஸும் √3. எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்களா? எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? These are equilateral triangles. These
form an equilateral triangle. Yes பசங்களா, டன்னா? பர்ஃபெக்ட். பொறுமையா பண்றா, எல்லா ஆன்சரும் பக்காவா வரும். சரியா? யா 3/2 வராது ராசாங்களா, 3/2 வராது. ஏன்னா இது 2√3, இது 2√3, √12. எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் இட் அப்படின்னா √12. √12 வேல்யூ வந்து √4 × 3ன்னு எழுதலாம், 4 2√3ன்னு எழுதலாம். 2√3/2னா 2 கேன்சல் ஆகி √3 மட்டும்தான் ஆன்சர். ஓகே, எல்லாருமே √3/2 போட்டிருக்கீங்க பாருங்க, நிறைய பேர் போட்டிருக்கீங்க. சேஞ்ச் இட். ஓகே, எஸ். So see, if z is equal to x plus iy is a complex number. Okay ma, இதுவும் என்ன பண்ண போறீங்க, சேம் லாஜிக். லோக்கஸை பொறுத்த வரைக்கும் ஒரே லாஜிக். ஒரு க்ளூ கொடுப்பான், அந்த க்ளூல z க்கு பதிலா x y i y ன்னு போட போறீங்க. சரிங்களா? வாட் இஸ் இட்? ஸோ z minus 4i divided by z plus 4i equal to 1 ரா. சரியா? இப்போ என்ன பண்ணும், z க்கு பதிலா என்ன பண்ணும், you have to substitute x plus iy minus 4i divided by x plus iy plus 4i equal to 1. Okay, so it is modulus. Modulus அப்படினா தனித்தனி modulus எடுத்துக்கலாமா? Yes, individual modulus. Perfect. So individual modulus எடுத்துக்கலாமா? எங்கெங்கெல்லாம் உனக்கு கான்செப்ட் தெரியுமோ you use that concept. Right? Yes. Okay, now we what will do, இது இந்த சைடு மல்டிபிள் பண்ணிப்பீங்க. So x. So நான் என்ன பண்றேன்னா, யார் யார் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோ யார் யார் இமேஜினரி நம்பர்ஸோ யூ ஹேவ் டு மேட்ச் இட் அப். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா 2 இமேஜினரி டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, என் கீழே அதே மாதிரி தான். ஸோ வென் யூ டேக் i is common, y minus 4. ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்க i காமனா எடுத்துட்டீங்கன்னா y plus 4. ரைட்? திஸ் இஸ் மாடுலஸ். மாடுலஸோட ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் y minus 4 the whole square, which is equal to square root of real part square plus y plus 4 the whole square. சரிடா பசங்களா? இப்போ என்ன பண்ணணும், square root cancel மேம். ரைட்? ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர். இது ஹோல் பிளஸ் ஏபி தி ஹோல் ஃபார்முலா. ஸோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 8y, ரைட்டா, which is equal to x square, sorry, minus 8y. Yes, minus 8y, right? So minus 2 into 4 into y, it is minus 8y. X square plus y square plus 16 plus 8y. எல்லாமே கேன்சல் ஆயிடும். ரைட்டா? எல்லாமே கேன்சல் ஆகுது. இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் ஒன்லி. ஸோ இது 8y, இது ஒரு 8y. இது இந்த சைடு வந்துச்சுன்னா, சாரி இந்த சைடு வந்துச்சுன்னா 16y is equal to 0. அப்போ y-யோட வேல்யூ 0. அவ்வளோதான். தென் அவனும் என்ன சொல்லியிருக்கான், y-யோட வேல்யூ 0 ஆர் இட் இஸ் அ ரியல் ஆக்சிஸ். ரியல் ஆக்சிஸ்னா ஒண்ணுமே இல்லை, ரியல் ஆக்சிஸ்னா y 0ன்னு அர்த்தம். சரியா? y 0வா இருந்தாதான் அது ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 10th லைவ் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு பசங்களா. ஸோ யூ வில் ஹேவ் ஆன் வெட்னஸ்டே. ஓகே லக்ஷ்மி? ரைட். ஸோ 16y is equal to 0. சரியாடா பசங்களா? 10 o'clock, it will end at 10 o'clock. ஓகே, எஸ். இதுவும் நம்ம பார்த்தது தான். ரைட்? இந்த சம்மும் நம்ம பார்த்தது தான். ஓகே, வாட் அபவுட் திஸ் சம்? எஸ், இந்த சம் பார்க்க எப்படி இருக்கு? இட் இஸ் சம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான், பட் யூ கேன் ஆன்சர் இட். இட் இஸ் நாட் கிரியேட்டிவ் கொஸ்டின். இட் இஸ், ஐ ஹோப் இட் கம்ஸ் இன் ஃபர்ஸ்ட் 7th or 8th எக்ஸசைஸ். ஐ டோன்ட் நோ which exercise it is. ஓகே, நோ ஃபைன், ப்ராப்ளம் இல்லை. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன, கேட்டிருக்கிறது என்னது? ஓகேவா? கொடுத்துருக்கிறது என்னதுன்னா 1 plus i, கேட்டிருக்கிறது 2 into 5 into 10. சரிங்களா? அண்ட் இங்கே நான் இப்போ எதை வச்சு கரெக்டாக கெஸ் பண்ணுவேன்னு கேட்டேன்னா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் பிளஸ் ஐஒய். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? எக்ஸ் பிளஸ் ஐஒய்க்கும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்னது? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இட் பார்க்க எப்படி இருக்கு? எஸ், பர்ஃபெக்ட். இட் இஸ் a ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் பசங்களா? which means it is a modulus. Perfect. அப்ப என்ன பண்றாங்க? ஃபுல்லா மாடுலஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், you have to check it out. 1 plus ni which is equal to x plus iy டா. ஓகேவா? இப்போ மொத்தமா இப்போ மாடுலஸ் எடுக்கிறேன். இப்போ அடுத்த கேஸ் என்ன பண்ணுவீங்க மேம்? தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். கரெக்டா? எல்லாம் மல்டிப்ளைல தான் இருக்கு. ஸோ யூ கேன் டேக் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் மாடுலஸ்.
ஸோ இண்டிவிஜுவல் மாடுலர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 1 + i 1 + 2i 1 + ni, right, which is equal to x + iy. சரியா? இதோட மாடுலஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். இதோட மாடுலஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். இதோட மாடுலஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் + n ஸ்கொயர், which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர். சரியா? எஸ். ஆனா இப்ப செக் அவுட் பண்ணி பாருங்க, இங்க ஸ்கொயர் ரூட்டே இல்ல. இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க? அப்போ நல்லா யோசிப்பாரு. they have cancel the square root. ஆனா கேன்சலை நீ அப்படியே கேன்சல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் தான் எல்லாமே மல்டிப்ளைல இருக்கு. ஸோ மல்டிப்ளைல இருக்குன்னா you can take whole square root on both side. What is called real axis? Real axis na ஒண்ணுமே இல்ல பிரேம். So like if you have a complex number அப்படினாலே x axis y axis வேணும், ரைட்டா? So x axis ல real part எல்லாமே போடுவாங்க, இமேஜினரியில y axis எல்லாமே ஆட் பண்ணுவோம். So இப்படி 2, 3 னா x axis ல 2 y axis 3 எடுத்து இப்படி மார்க் பண்ணுவோம், ரைட்? இப்போ when your y is 0, when your y is 0, அதாவது 2, 0, 3, 0, இவங்க எல்லாத்தையும் நீ எழுதலனா இட் இஸ் a real number. ஓகேவா? ஏன்னா இமேஜினரி பார்ட் 0வா இருந்தா இட் இஸ் a real number. அப்ப ரியல் நம்பர் மட்டும் இருக்கு அப்படின்னா ரியல் நம்பர் ஃபுல்லா எங்க பிளாட் ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்சிஸ்ல மட்டும் தான் பிளாட் ஆகும். ஓகேவா? இந்த ஆக்சிஸ்ல மட்டும் தான் பிளாட் ஆகும். தட் இஸ் ரியல் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ கீழே அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா ரியல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒருத்தங்க பிளாட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த நம்பர் நிச்சயமா ரியல் நம்பரா தான் இருக்கும். ஏன்னா அதுல இமேஜினரி பார்ட் 0 அப்படிங்கிற கணக்கு. ஓகேவா? இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னா இந்த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் மேல ஒருத்தங்க பிளாட் ஆகுறாங்க அப்படின்னா ரியல் பார்ட் 0வா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுதான் அங்க மேக் ஓவர், ரைட்? ஸோ இதுக்கு ஹோல் நீங்க வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 × 5 × up to 1 + n square, which is equal to square root of x square + y square. Now you can cancel both square. இப்போ நீங்க ஸ்கொயர் பண்ணலாம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ 2 × 5 × 1 + n square equal to x square + y square. Hence proved. சரியாடா everyone? Hence proved. Yeah, perfect. So that's all பசங்களா. We have completed these sections. So இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்ட எல்லா செகண்ட் சாப்டர்ஸோட கொஸ்டின்ஸும் we have completed. Okay? So எல்லாருமே ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான். So I can't immediately send this question because it is out of time. 10 o'clock ஆயிடுச்சு. யாரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிருடா. ஸோ மார்னிங்குள்ளே நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா கிடைச்சிடலாம். ஓகேவா? அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? நான் 1.5 மணி நேரம் எடுத்திருக்கேனாவே. ஓகேங்களா? எஸ் பசங்களா? ஸோ பசங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். we have a plan to launch நீட்டுக்கான ஒரு ஆஃப்லைன் கோர்சஸ். ஓகேவா? ஸோ ஆஃப்லைன் கோர்சஸ் நீட் ட்ராப்பர்ஸுக்காக அது கொண்டு வர போறாங்க. எப்படி ஜேஇக்காக இருக்கோ அந்த மாதிரி நீட்டுக்கான ட்ராப்பர் கோர்சஸும் லான்ச் பண்ண போறாங்க. பட் இதுக்கு ஒரு வேலிடிட்டி கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கேரண்டியா உங்களுக்கு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு வேளை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ரேங்கை விட இந்த ரேங்க் கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா your fees is 100% refundable. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to start chapter 3. Yeah, Prakash. ரைட்டா? ஓகேடா. ஸோ எவ்ரிவன், ஸோ வி ஹாவ் ப்ரூவன் ரெக்கார்ட். ஸோ இது எவ்வளோ கேரண்டியாக சொன்னால் அப்போ லைக் நம்ம ஃபீஸைவே ஒருத்தங்க ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னா ஸோ சி தி கேரண்டி. ஸோ அப்போது அந்த அளவுக்கு ப்ரூவனான ரெக்கார்ட் வச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 1-to-1 ஒரு சப்ஜெக்ட் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது இன்னும் லான்ச் பண்ணல, பட் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 20 அட்மிஷன்ஸ் இன் தி ஒவ்வொரு ஆஃப்லைன் சென்டர்ஸுமே ஃபர்ஸ்ட் 20 அட்மிஷன்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா your fees is only 50,000 instead of 3 lakhs 4 lakhs. ஸோ 3 lakhs 4 lakhs வாங்குற இடத்துல உங்களுக்கு 50,000 தான் சார்ஜ் பண்ணப்படும். சரிங்களா? ஜே எக்ஸாம் வந்து இட் வில் ஹெல்ட் இன் January and April. Coming January and April. So Jan 2026 and April 2026. இதுதான் வந்து எப்பவுமே ஜேஇ வந்து இந்த 2 மந்த்ல தான் நடக்கும். ஓகேவா பசங்க? ஸோ ஜேஇக்கான அப்ளிகேஷன்ஸ் எண்ட் அட் நவம்பர்லேயே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் நவம்பர்லேயே போட்டாகணும் ஜான் எழுதணும் அப்படின்னா. ஓகே எவ்ரிவன்? ஸோ என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போவே ஹரியப் பண்ணி நம்மளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நீட் ரிப்பீட்டட் பேட்ச்க்கான டேட்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பட் கூடிய 6ல் ஸ்டார்ட் பண்ணப்படும்.
ஓகேங்களா? ஸோ அண்ட் இதுக்கான 90% ஸ்காலர்ஷிப்ல நீங்க படிக்க முடியாது. 50,000லாம் தாண்டி 90% ஸ்காலர்ஷிப்ல நீங்க படிக்கலாம். அதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் எழுதணும். இந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ட்டா இப்பவே நீ எழுதின உடனே உனக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ரிசல்ட் கிடைச்ச உடனே உங்களோட ஸ்காலர்ஷிப் என்னன்னு தெரிஞ்சிரும். அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. when you take admission you can அந்த அட்மிஷன் கூப்பனை நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான லிங்க் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்கு. ஓகேவா பசங்களா? ஸோ ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும், எங்கெங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நகர், வேளச்சேரி, தாமரை, ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். இதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ண சென்டர்ஸ். இப்போ புதுசாக லான்ச் பண்ண சென்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, போரூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர். சரிங்களா? ஸோ வித் சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஓகேவா பசங்களா? இதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த ஸ்கூல்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட், அதாவது ஸ்கூல்ல இருந்தே நீங்கள் நீட் படிச்சுக்கலாம். தனியாக நீ சென்டருக்கு போய் படிக்க தேவையில்ல, உங்கள் ஸ்கூல்ஸ்க்கு டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ். So when you are in the school, you have some special addition, ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எஸ் பசங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணிடுறேன். அதை வந்துட்டு நீங்கள் ஒரு மார்னிங் செக் அவுட் பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ எவ்ரி ஒன் ஹாப்பி நைட், குட் நைட், டாடா, பை பாய்.